shown in the figure is a shell made of a conductor, conducting shell. It has inner radius A and outer radius B. Inner radius of the hollow metal shell is AB. It carries a charge. இதுல Qன்ற charge outside இருக்கு. At the center of the dipole, there is a dipole. Is there ஒன்னு plus Q, இன்னொன்னு minus Q நடுவுல இருக்கு. A dipole is there. In this case, surface charge density on the inner surface is uniform and equal to. இது நல்லா கவனிச்சுக்கணும். inner surfaceல உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? plus Q இருக்கு, minus Q இருக்கு. இது மாதிரி நின்னுதுன்னு வச்சுக்கீங்க. இந்த இடத்துல சார்ஜ் டென்சிட்டி இது பிளஸ்ஸா இருந்தனால இந்த இடத்துல மைனஸா மாறி, இந்த இடத்துல பிளஸ்ஸா மாறி. இன்னர் சர்ஃபேஸை மட்டும் இப்ப கவனிக்கிறோம். இப்ப என்ன கேட்டிருக்கு? சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டின்றது சார்ஜ் பை ஏரியா 4πr². இதுடைய 4πa². இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா. The surface charge density of the inner surface area is uniform கிடையாது. இதுல Q/2 இது ஆக்சுவலா இந்த சைடுல இருக்க Q/2 இருந்திருக்கும், இது ஒரு Q/2 இருந்திருக்கும். எனிவே இல்ல Q தான். இது ஒரு Q/Q ஆனா பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ், இது பாசிட்டிவ் சார்ஜ். மொத்தத்துல ஈக்குவலா இருந்திருக்காது. ஏன் யூனிஃபார்மா இருக்காது? மேல இருக்கிறது -Q/4πa², கீழே இருக்கிறது பிளஸ் Q/4π, யூனிஃபார்மா இருந்திருக்காது. ஸோ த ஆன்சர் இஸ் ராங். அடுத்தது அது Q/2ன்றது அல்டிமேட்லி ராங். அடுத்தது the electric field outside the shell. Electric field outside the shell is same as that of a point charge at the center of the shell. Yes. ஏன்னா இங்க Qன்ற சார்ஜ் இருக்கா? What is the electric field outside the shell? KQ by இந்த டிஸ்டன்ஸ் தானே. இது எக்ஸ்ன்னு வச்சுக்கேன், x² தானே வந்திருக்கும். அதே இது இந்த ஒரு பாயிண்ட் சார்ஜ் Qன்னு வச்சேன்னா அதே ஃபார்முலா தானே வந்திருக்கும். ஸோ 2 தான் கரெக்ட். எலக்ட்ரிக் ஃபீல்ட் அவுட், ஏன்னா ஒரு Qன்ற சார்ஜ் வெளியே இருக்கு. இங்க நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கேன்சல் ஆயிரும். ஆனா அவுட் சைட் தேர் இஸ் an எலக்ட்ரிக் ஃபீல்ட். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு த சார்ஜஸ் இதான். அதே இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் அவுட் சைட் த ஷெல் is same as that of a point charge on the center. A point charge Q வச்சா அதே எலக்ட்ரிக் ஃபீல்ட் தானே வந்திருக்க முடியும். So 2 மட்டும் தான் கரெக்டா இருந்திருக்க முடியும். C. Surface charge density on the outer surface depends on. இதான் முக்கியம். Surface charge density outer surface depends on Q only, not on the dipole moment. உள்ளுக்குள்ள இருக்க டைபோல் மொமெண்ட்டுக்கும் வெளியே இருக்க சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி டிபெண்ட் இருந்திருக்காங்க. அதனால இதுவும் தப்பு. சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி ஆன் த இன்னர் சர்ஃபேஸ் ஆஃப் த ஷெல் இஸ் 0 எவ்ரிவேர். தப்பு. இன்னர் சர்ஃபேஸ்ல பாதி -Q/4πa² இருந்திருக்கும், ரிமைனிங் ஹாஃப் பிளஸ் Q/4πε0 a² இருந்திருக்கும். அதனால தப்பு. ஸோ B இஸ் த கரெக்ட் ஆன்சர்.